குட் ஈவினிங் எவ்ரிவன். ரைட். நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேட்ச் 38ல ஃபர்ஸ்ட் டே ஃப்ரீ செமினார் தான் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட். அப்போது நம்ம சரியாக 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு போட்டிருந்தோம். அண்ட் மற்றவங்களும் இடையில ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். சிலவங்க மேலே அப்படின்னு சொல்லி மெசேஜஸ் போட்டிருந்தாங்க. ரைட். கவரேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு. ஓகே. நம்ம சப்ஜெக்டை செய்துட்டு போவோம். ரைட். லெசனாக சரியாக முறையில் ஓகே இடையில எல்லாரும் ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போது இந்த ஃபர்ஸ்ட் டே ஃப்ரீ செமினாருக்கு ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அனைவரையும் கனடியன் காலேஜ் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். அப்போ இந்த கோர்ஸை பற்றி ரைட் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அண்ட் ஏஐ அப்படின்ற ஏஐ பேசிக் அப்படின்ற சப்ஜெக்டை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த சிலபஸ் என்ன மாதிரி இருக்கு, இந்த கோர்ஸில் நம்ம என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் சப்ஜெக்ட் தான் நம்ம இன்னைக்கு கதைக்க போகிறோம். அப்போ இதை கதைக்கிறதுக்கு முன்னாடி ரைட்டா இந்த சப்ஜெக்டை கதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கனேடியன் காலேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம முழுமையாக ஆன்லைன் மூலமாக செய்யக்கூடிய காலேஜாக தான் இருக்கு. அண்ட் நம்ம கேண்டில தான் இருக்கோம். ரைட். கேண்டில நம்ம ஃபிசிக்கலாக கிளாஸ் செய்துட்டு இருந்தோம். பட் இப்போ கரண்ட்லி நம்ம முழுமையான ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் தான் செய்து கொண்டிருக்கோம். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் இருந்து கதைக்கக்கூடிய நான் யாரு அப்படின்றதை நான் உங்களுக்கு குயிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம சப்ஜெக்ட்களுக்கு போகலாம். சரி. அப்போ இந்த கோர்ஸை கண்டக்ட் பண்ண போறதும் நான் தான். ரைட். நேம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபௌமி அண்ட் ஒன் ஆஃப் த டிரெக்டரா நானும் இந்த காலேஜ்ல இருக்கேன். ரைட். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் டிரெக்டர்ஸ் மாதிரி 3 பேர் இருக்கோம். அண்ட் ஒன் ஆஃப் த டிரெக்டரா நானும் இருக்கேன். அண்ட் இந்த கோர்ஸை கண்டக்ட் பண்றதுக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதை நான் முதலாவது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட்லுக்கு போகலாம். சரி. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் கரண்ட்லி ஒர்க் பண்றது பார்த்தீங்கன்னு சொன்னா ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கேன். ரைட்டா ஃபைவர் அண்ட் அப்வொர்க்ஸ்ல ஃப்ரீலான்சரா தான் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கேன். அண்ட் நம்ம இந்த மாதிரியான கோர்சஸ் ரைட் ஆன்லைன்ல இந்த கோர்சஸ் செய்யறதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மோர் தேன் 16 இயர்ஸுக்கு மேல ரைட் நம்ம ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இந்த கோர்சஸ் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதிகமான காலேஜஸ்ல ரைட்டா 16 வருடங்களுக்கு மேலாக நம்ம கேண்டில இருக்கக்கூடிய மற்றும் கொலம்புல அதிகமான காலேஜஸ்ல நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ரைட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்ம இந்த கோர்சஸை கண்டக்ட் பண்ணி கொண்டு இருக்கோம். ரைட். அண்ட் அதே போல நிறைய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே போல காலேஜஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரி நம்ம கைட் பண்ணினா எந்த மாதிரி விளங்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அழகான சிலபஸை நம்மளே உருவாக்கின ஒரு சிலபஸ் தான் இந்த கோர்ஸ்ல நம்ம செய்ய போறோம். சரி. அப்போ அந்த சிலபஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றதே நான் உங்களுக்கு இடையில காட்டுறேன். அடுத்தடுத்து அதை பத்தி கதைப்போம். சரி. அப்போ அதே போல நம்ம காலேஜ்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் அப்படின்ற நேரத்தில் இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கோர்ஸ் மாத்திரம் இல்லை இந்த காலேஜ்ல செய்யறது. ரைட். நம்ம கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற கோர்ஸ், அடுத்தது வீடியோ எடிட்டிங் சம்பந்தமான கோர்சஸ் நம்ம செய்து கொண்டிருக்கோம். அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் கோர்ஸ் AutoCAD கோர்ஸ் நம்ம செய்கிறோம். ரைட். AutoCAD அண்ட் Revit ஆர்கிடெக்சர் கோர்சஸ் செய்து கொண்டிருக்கோம். அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா IELTS அப்படின்ற கோர்ஸையும் நம்ம காலேஜ்ல செய்து கொண்டிருக்கோம். சரி. அப்போ உங்களுக்கு ஒரு சுருக்கமான விளக்கம் ரைட் குயிக் எக்ஸ்பிளைன் பண்ணேன் நம்ம காலேஜ்ல இருக்கக்கூடிய கோர்சஸை பத்தி. ரைட். அப்போ நம்ம தெளிவா பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க இன்னைக்கு ஜாயின்டா இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட பத்தி. அப்போ இந்த போஸ்ட்டை நீங்க நெட்ல பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்குரிய ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃப்ரீ செமினார் தான் நம்ம இது அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரி. அப்போ இதுல நம்ம உங்களுக்கு கதைக்க போற சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த சிலபஸ்ல நம்ம என்ன மாரியான சப்ஜெக்ட்ட கவர் பண்ண போறோம். ரைட். முழுமையான விவரங்கள நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். அதுக்குரிய சிலபஸ் எப்படி இருக்கும். ரைட். ஒவ்வொரு டியூட்ஸ் என்ன மாரி இருக்கு. ரைட். உங்களுக்கு என்ன இந்த கோர்ஸ ஃபாலோ பண்றது மூலம் உங்களுக்கு ஃபைனலா எத அச்சீவ் பண்ணலாம். எல்லாமே நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். ஓகே. அப்போ இந்த கோர்ஸ்ட டைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பிளஸ் ஏஐ ஸ்கில் அப்படின்றது தான். ரைட். அப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்ற நேரத்துல நான் ஜஸ்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், ஆக்சஸ் மாத்திரம் இல்ல. கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் ரைட் கம்ப்யூட்டர் பேசிக்ல இருந்து நம்ம கதைப்போம். சரியா. நான் உங்களுக்கு டியூட்ட காட்டுறேன் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றதெல்லாம் காட்டுறேன். கம்ப்யூட்டர் பேசிக் எந்த மாதிரி கதைக்க போறேன் அப்படின்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். அப்போ மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற பாட்டுல வேர்ட் அப்படின்றத நம்ம பேசிக்ல இருந்து முழுமையாக கதைப்போம் இந்த கோர்ஸ்ல. எக்ஸல், பவர் பாயிண்ட், இன்டர்நெட் அண்ட் இமெயில்ன்ற சப்ஜெக்ட். ரைட். இமெயிலில் ஏர்ன் பண்ற பகுதிகள் இதெல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். அண்ட் ஏஐ பார்ட் ரைட் ஏஐ பேசிக்ல இருந்து நம்ம பேசிக் பார்ட் எல்லாமே நம்ம கதைப்போம். ரைட். அதில் ப்ராம்ப்ட் என்ன ப்ராம்ப்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்றது இது எல்லாமே நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரும். அப்போ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது நம்மட பாத்தீங்கன்னு சொன்னா 38வது பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது. ரைட். அப்போ 38வது 38 பேட்ச் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்.
அப்போ முழுமையாக இது 38வது ஆன்லைன் பேட்ச், ரைட்? ஆன்லைனில் செய்யக்கூடியது 38வது பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்குரிய ஃப்ரீ செமினார் தான் இது. அப்போ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து நம்ம ஆஃபரில் தான் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு 4000 ருபீஸுக்கு நம்ம இதை ஆஃபர் பண்ணியிருக்கோம், ரைட்? நார்மலாக வந்து நம்ம 6000 பேமெண்ட்டுக்கு செய்கிறது, ரைட்? இந்த பையனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு 4000 அமௌண்ட்டுக்கு இந்த கோர்ஸை போட்டிருக்கோம். அண்டு அதே போல் இந்த கோர்ஸ் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், ரைட்? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், ரைட்? 9:30 ஓ 10 வரைக்கும் மாதிரி அந்த சப்ஜெக்டை பொறுத்த, ரைட்? ஒவ்வொரு நாளைக்குரிய சப்ஜெக்டை பொறுத்து 2 ஹவர்ஸ் செஷன் ஒன்று தான் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். முழுமையாக இந்த கிளாஸ் நடக்கிறது, ரைட்? ஒரு சிலர் இந்த கேட்டிருந்த கேள்விகளுக்கு நான் சுருக்கமான பதிலை சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ரைட்? அப்போது முழுமையாக நடக்க போகிறது முழுமையாக ஆன்லைன் மூலம் ஜூமில் தான் கிளாஸஸ் நடக்கும். அண்ட் அதே போல இந்த கோர்ஸ் வந்து முழுமையா தமிழ் மொழி மூலமாக தான் நடக்கும், சரியா? தமிழ் மொழி மூலமாகத்தான் இந்த கிளாஸஸ் முழுமையா நடக்கும், சரி? அப்போ நம்ம வந்து இந்த கோர்ஸ்ல சிலபஸை கொஞ்சம் பார்த்துட்டு வரோம், சரியா? காலம் வந்து 3 மாதம் கிளாஸ் நடக்கும். 3 மாதத்துல நான் வந்து இந்த சப்ஜெக்டை முழுமையா கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும், சரி? அப்போ சிலபஸை பார்ப்போம் நம்ம, இந்த கோர்ஸ் என்ன மாதிரி சிலபஸ் இருக்கு அப்படின்னு. அப்போ இதான் நம்மளோட சிலபஸ், ரைட்டா? சிலபஸ்ல எல்லாமே நம்ம ஷார்ட்டாக தான் போட்டிருப்போம். பட் இதில் ப்ரீஃபானதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், ரைட்? என்ன மாதிரி நம்மளோட ப்ரீஃப் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போது இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்ற நேரத்தில் நான் உங்களுக்கு ஓடுங்க கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், ரைட்? கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், இன்ட்ரடக்ஷன் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு பார்ட். அப்போது இன்ட்ரடக்ஷன் கம்ப்யூட்டர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டலை வந்து நம்ம ஒரு லெசன் 2 லெசனில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம், சரியா? அப்போது இந்த 2 லெசனில் கம்ப்யூட்டர் பேசிக், வாட் இஸ் கம்ப்யூட்டர், ரைட்? கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்ற ஒரு இடம், ரைட்? அந்த பேசிக்ல இருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தரோம், சரியா? அப்போ ஆக பேசிக்கா இருக்கவங்களுக்கும் இந்த கோர்ஸ், ஆக பேசிக்ல இருந்து இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்ணலாம், ரைட்? அதுக்கு நம்ம பேசிக்காவே தான் இருக்கணும் இல்லை. உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜ் இருந்தாலும், உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தெரியலனாலும் இதில் வந்து பேசிக்ல இருந்து கம்ப்யூட்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், சரி? அப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு சிலபஸ் டியூட்டர் வச்சிருக்கோம், பேசிக் டியூட்டர். அப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்ற இந்த பேஸ்ல இருந்து, ரைட்டா? இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த சிலபஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தருவோம். அப்போ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், ரைட்டா, நடக்கக்கூடிய ஒவ்வொரு பாடங்கள், ரைட், ஒவ்வொரு லெசனுக்கும் நம்ம வந்து வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸ் முடிய நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அந்த வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ரைட்டா? இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய லெசனுக்கும் நம்ம இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெக்கார்டிங்ஸ் நான் ஷேர் பண்ணுவோம். அதே போல நீங்க இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகும், ரைட்டா, ஒவ்வொரு டே கிளாஸஸ் நடந்ததுக்கு பிறகும் அந்த கிளாஸஸ்க்குரிய ரெக்கார்டிங், ரைட்டா, நடக்கக்கூடிய ரெக்கார்டிங் உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டிங்கை உங்களுக்கு வந்து லைஃப் டைம் யூஸ் பண்ணலாம், சரியா? அது இந்த கிளாஸ் இருக்கக்கூடிய பெனிஃபிட் ஒன்று. இந்த கோர்ஸ் முடிஞ்சோடனே ரெக்கார்டிங் முடியும், ரெக்கார்டிங் எக்ஸ்பயர்ட் ஆகும், அப்படி எதுவுமே இல்லை, ரைட்? நம்மளோட பேட்ச் 1ல ஜாயின் ஆகினவங்களுக்கும் இன்னைக்கு கூடிய அவங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் ஷேர் பண்ணப்பட்டதான் இருக்கு. அண்ட் அதே போல் அவங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்ஸ் ஏதாவது எக்ஸ்பயர்ட் ஆகுது அப்படின்னு பிரச்சனை, எக்ஸ்பயர்ட் இல்லை, அவங்களோட கையால் அதில் லிங்க் மிஸ் ஆகுது, ஏதாவது அவங்களோட வாட்ஸ்அப்லையாவது அவங்களோட இமெயிலில் போட்டிருக்கக்கூடிய லிங்க் ஏதாவது அவங்களோட கையால் டிலீட் ஆகினாலும் அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நான் அவங்களுக்கு அதுக்குரிய லிங்கை மறுபடி ஷேர் பண்ணுவோம், ரைட்? ரெக்கார்டிங்குரிய அனைத்தும் நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்போது இதில் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்ரி சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம டியூட்ஸ், உங்களுக்கு பிடிஎஃப் டியூட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், ரைட்டா? அப்போது இதில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் பேசிக்ல இருந்து. அப்போ அதுக்குரிய டியூட் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், வாட் இஸ் கம்ப்யூட்டர், ரைட்? அப்போ இதெல்லாமே நான் உங்களுக்கு தமிழ் மொழி மூலம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் இந்த இடத்துல இங்கிலீஷால போட்டிருக்கோம், பட் நான் தமிழால் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன், ரைட்? இதுக்கு பேசிக்கான நம்மக்கிட்ட வேற வீடியோஸ் எல்லாமே இருக்குது, அது எல்லாமே காட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன், ரைட்? அப்போ கம்ப்யூட்டர்ஸ் எலக்ட்ரானிக்கல் டிவைஸ், ரைட்? அப்போ கம்ப்யூட்டரோட பேசிக்ல இருந்து கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் ஒன்று, ரைட்? அந்த மாதிரி பேசிக்ல இருந்து நான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரோம். எலக்ட்ரானிக்கல் டிவைஸ், ரைட்? இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு, இப்போ எலக்ட்ரானிக்னு ஒன்று இருக்கு, அடுத்து வந்து எலக்ட்ரிக்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அப்போ அப்படின்னா என்ன அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு பேசிக்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தரோம், சரியா? அப்போ இதுல வந்து எலக்ட்ரிக்கல் டிவைஸ் என்ன, எலக்ட்ரானிக்கல் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம பேசிக்ல இருந்து பார்ப்போம் இந்த கோர்ஸ்ல, ரைட்? அப்போ ஃபண்டமெண்டல்ஸ், டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், ரைட்? டேட்டான்னு சொல்றது தரவு, இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல். கம்ப்யூட்டர்ட ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம கணனிட ஒரு ஒர்க் தான் என்னன்னு சொன்னா தரவுகளை தகவல்களாக மாற்றுறது, ரைட்? கம்ப்யூட்டர் ப்ராசஸ் டேட்டா இன்டு இன்ஃபர்மேஷன், தரவுகளை தகவல்களாக மாற்றுறது தான் கணனிட பிரதானமான தொழில், ரைட்? அப்போ ஒர்க். அப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேசிக்ல இருந்து நம்ம இதெல்லாமே கழிச்சிட்டு போவோம், சரியா? டேட்டா ப்ராசஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், ரைட்? இதை பேசிக் தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க, தெரியாதவங்களும் இருப்பீங்க, ரைட்? அதனால இந்த பார்ட் இப்போ நான் இப்போ கொஞ்சம் சுருக்கமாக சில விடயங்களை கதைக்கிறேன், பட் கிளாஸ்ல வச்சு
இதெல்லாமே இன்ஃபர்மேஷன் என்ன, டேட்டாண்டா என்ன, ரைட்? டேட்டாக்குரிய டேட்டா வகைகள் என்ன மாதிரி டேட்டாஸ் இருக்கு, ரைட்? அந்த டேட்டாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்பர்ஸாக இருக்கலாம், டெக்ஸ்டாக இருக்கலாம், இமேஜஸ், ஆடியோஸ், ரைட்? அப்ப இந்த வடிவுகள் எப்படி டேட்டாஸ் தரவுகள் எப்படி இருக்கு? அது எப்படி இன்ஃபர்மேஷனாக மாறுது? அப்படி எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன், ரைட்? பேசிக்ல இருந்து கதைப்போம், ரைட்? இப்போக்கும் நான் வந்து கொஞ்சம் சுருக்கமா என்ன செய்ய போறோம் அப்படின்றத தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கேன், ரைட்? அப்போ இத பார்த்துட்டு உங்களுக்கு டிசைட் பண்ணலாம். என்னது இந்த கோர்ஸ்ல நமக்கு வொர்த்தா ஏதாவது இருக்கா, ரைட்? இல்லன்னு சொன்னா ஜஸ்ட் சும்மா நார்மலா ஜாயின் ஆகுறதுல அர்த்தம் இல்லாம இருக்கும். அதனால தான் இந்த நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃப்ரீ செமினார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது. அப்போ அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம இதுல பேசிக் பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் பேசிக் பார்ட்ஸ், ரைட்? என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு கம்ப்யூட்டர்ல? பிரிண்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் யாரு, ரைட்? ஸ்பீக்கர்ஸ் இருக்காரு, மானிட்டர் இல்லைன்னு சொன்னா டிஸ்பிளேன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்காரு, சிபியு. இதுல பேர் உண்மைக்குமே சிபியு இல்ல, ரைட்டா? சிபியுன்னு சொல்றது வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ரைட்? இது வந்து சிஸ்டம் யூனிட்னு சொல்லுவோம். இவருக்கு சொல்றது வந்து சிஸ்டம் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டம் யூனிட் இந்த புக்ஸ் சொல்றது வந்து சிஸ்டம் யூனிட், ரைட்? சிபியு இல்ல. சிபியுன்றது வேற ஒருத்தர், ரைட்? சிபியுன்ற ஒருத்தர் இருக்காரு. நான் சிபியுனா யாரு, அவர் எங்க இருக்காரு, என்ன செய்யறாரு, இதெல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன், ரைட்? இதா இருக்கா, இவர் தான் சிபியு. சிபியு கம்ப்யூட்டர்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது, இதுக்குரிய நம்ம வீடியோஸ் எல்லாமே போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதான் சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதை கையில வச்சிருக்காரு, இதான் சிபியு, ரைட்டா? அப்போ சிபியுன்னு என்ன மாதிரி இருக்கும், ரைட்? சிபியூஸ் கம்ப்யூட்டர்ல எப்படி இன்ஸ்டால் எதுக்காக வேண்டி யூஸ் பண்றது? தி பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டரோட மூளை, ரைட்டா? சிபியூன்னு சொல்றது அது மதர் போர்டில் தான் இருக்கும், ரைட்? அப்போ இதான் சிபியு. அப்போ சிபியு நான் யாரு, இதெல்லாமே நான் வீடியோ வைஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன், சரியா? வீடியோஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு தெளிவான முறையில் இந்த கிளாஸ்ல கதைக்கப்படும், சரி? அப்போ சிஸ்டம் யூனிட், ஸ்பீக்கர், ஸ்பீக்கர்ல ஒரு மைக், ரைட்டா? மைக், ரைட்? இதில் கீபோர்ட், மவுஸ், ரைட்? இந்த மாதிரி கம்ப்யூட்டரோட பேசிக் பார்ட்ஸ், பேசிக் பார்ட்ஸ். அதே போல இந்த பேசிக் பார்ட்ஸ் இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த பேசிக் பார்ட்டை நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல வந்து கொஞ்சம் பிரிச்சு, ரைட்டா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் கொஞ்சம் சுருக்கமாக காய்ச்சிட்டு இருக்கேன், ரைட்? இதெல்லாம் தெளிவாக நம்ம விரிவாக கதைப்போம் பிறகு. என்னடா டக்குனு காய்ச்சி முடிச்சிட்டாரு அப்படின்னு யோசிப்பீங்க, அதனால, ரைட்? இப்போ கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸை மெயினா வந்து கம்போனன்ட்ஸ் நமக்கு பிரிக்கலாம், ரைட்? கம்ப்யூட்டர் கம்போனன்ட்ஸா பிரிக்கலாம். இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ். இப்போ இந்த பார்ட்ஸ் வந்து ஒரே தடவையில் நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கும், ரைட்? நிறைய இருக்கு. இதை நமக்கு தெளிவா விளங்குறதுக்காக வேண்டி இப்படி வச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்புட் டிவைசஸ், உள்ளீட்டு சாதனங்கள், ரைட்? இன்புட் கம்ப்யூட்டர், கணனி இருக்குதானே, நம்ம கணனி கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டருக்கு இன்புட் பண்ணக்கூடிய டிவைசஸ், சாதனங்கள். டிவைசஸ் சொல்றது இது ஒரு டிவைஸ். பிரிண்டர்னு சொல்றது ஒரு டிவைஸ், ரைட்? ஒரு சாதனம், ரைட்? அதே மாதிரி அவுட்புட் டிவைசஸ், இதுல இருந்து வெளியீட்டு சாதனங்கள். கம்ப்யூட்டர்ல இருந்து நமக்கு அவுட்புட் தரது எல்லாமே, ரைட்? வெளியீட்டு சாதனங்கள். சிஸ்டம் யூனிட், ஸ்டோரேஜ் டிவைசஸ், ரைட்? ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய டிவைசஸ். அதே மாதிரி கம்யூனிகேஷன் டிவைசஸ் அப்படின்னு 5ஆக பிரிச்சிருக்காங்க, சரியா? அப்போ கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய டிவைசஸ் 5ஆக பிரிச்சு நமக்கு லேசா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், சரி? அப்போ மெயினா அந்த மாதிரி போட்டுருக்காங்க. கம்ப்யூட்டர் கம்போனன்ட்ஸ், இன்புட் டிவைசஸ் உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள், சிஸ்டம் யூனிட், ரைட்டா? ஸ்டோரேஜ் டிவைசஸ், கம்யூனிகேஷன் டிவைசஸ், தொடர்பாடல் சாதனங்கள், ரைட்? அப்போ இதுல இதுல இன்புட் டிவைசஸ்னா என்ன, ரைட்? இப்போ இந்த இடத்துல நான் ஒரு 3 போட்டோஸ் போட்டிருக்கேன், ரைட்? இதை விட நிறைய இருக்கு, ரைட்? அதெல்லாம் நான் வந்து தெளிவா உங்களுக்கு வேற எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன், ரைட்டா? அப்போ இன்புட் டிவைசஸ். அப்போ இந்த பேசிக் பார்ட்ல நம்ம இதைத்தான் கதைப்போம், சரியா? கம்ப்யூட்டர் பேசிக், ஃபண்டமெண்டல், ரைட்டா? ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் பேசிக். இந்த இடத்துல சிலபஸ்ல நான் போட்டிருக்கேன் 2 லெசன், ரைட்? அப்படின்னு சொன்னா 2 நாள் போகும் இது, ரைட்? இது ஒரு பார்ட்ல போகும், இது ஒரு அடுத்த ஒரு 2 நாள் காய்ப்போம், ரைட்டா? 2 ஹவர்ஸ் ஒரு செஷன், 2 ஹவர்ஸ் செஷன்ல கம்ப்யூட்டர் டிவைசஸ் எல்லாமே காய்ப்போம். ரெண்டாவது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அட்வான்டேஜஸ், சாஃப்ட்வேர்ஸ்னா என்ன, ரைட்? சாஃப்ட்வேர் டைப்ஸ், சாஃப்ட்வேர் கேட்டகரிஸ், ரைட்? அப்போ இதெல்லாமே, ரைட்? அட்வான்டேஜஸ் என்ன இருக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுல, ரைட்டா? இதெல்லாமே, ரைட்டா? நெட்வொர்க் பத்தி எல்லாம் நான் வேற கதைப்பேன், ரைட்? சாஃப்ட்வேர்ஸ், சாஃப்ட்வேர் டைப்ஸ். சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னு சொன்னா 2 வகையான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு கம்ப்யூட்டர்ல. ஒன்று ஆப்பரேட்டிங் சிஸ்டம், அடுத்தது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்றது ஓஎஸ்ன்னு சொல்லுவோம், ஓஎஸ். அது ஓஎஸ்னா என்ன, ஓஎஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம், ரைட்? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன, அது எப்படி நம்ம யூஸ் பண்றோம், ரைட்? அது என்னது, ரைட்? அது பேசிக்ல இருந்து நான் வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தரப்படும், சரியா? அப்போ இதுல, ரைட்? கம்ப்யூட்டர் பேசிக்ன்ற நேரம் நம்ம நிறைய விடயங்கள் கதைப்போம், சரி? இந்த டியூட்ஸ் எல்லாம் நான் தருவேன். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டர்ல, கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம், பேசிக்கான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன இருக்கு, மைக்ரோசாஃப்ட், ரைட்டா? ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்றது வந்து ஒரு கம்ப்யூட்டரை ஒன் பண்றதுக்கு, ரைட்? அது கம்ப்யூட்டரா இருக்கலாம், மொபைல் போனா இருக்கலாம். மொபைல் போனும் ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர் தான், ரைட்டா? ஸ்மார்ட் போன்ஸ், ரைட்? ஒரு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் தான் என்னது, இந்த மொபைல் போன்ஸ். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர். அப்போ அந்த கம்ப்யூட்டர், அந்த மொபைல் போனா இருக்கலாம், அந்த கம்ப்யூட்டர் ஒன் ஆகுறதுக்காக வேண்டி ஜஸ்ட் அதை நீங்க கரண்ட், இப்போ கம்ப்யூட்டர் உண்டு, லேப்டாப் பண்ண சரி,
நீங்கள் கிளிக் பண்ண ஒன்றாகும். பட் ஒன்றாகினதுக்கு அது வந்து லைட் மட்டும் தான் பார்த்தோம். அதில் வந்து இந்த மாதிரியான ஸ்க்ரீன் ஒன்று வந்து ஒரு அழகான ஒரு டிஸ்ப்ளே வாரத்துக்கு அதுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தேவை. சரியா? அப்போ அது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்னு சொல்றது கம்ப்யூட்டரோட ஒன்னாகிறதுக்காக வேண்டி போடக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ். அப்போ அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ பேசிக்காக எடுத்தீங்கன்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு. மைக்ரோசாஃப்ட் இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி அவங்க தயாரிக்கிறாங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ். ரைட்? காலத்துக்கு இப்போ நம்ம யூஸ் பண்றோம். இன்னைக்கு நான் என்ன கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணிக்கிறது விண்டோஸ் 10 விண்டோஸ். அப்போ இந்த விண்டோஸ்ன்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே தயாரிக்கிறது வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற கம்பெனி. ரைட்டா? அவங்க காலத்துக்கு காலம் நெறைய சாஃப்ட்வேர்ஸ் தயாரிச்சாங்க. அதுல வெர்ஷன்ஸ் என்ன மாரி இருக்கு? இதெல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி தரேன். விண்டோஸ் 2000 ரைட்? விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, 8.1 ரைட்? விண்டோஸ் 10, 11 ரைட்? இப்படின்னு வந்திருக்கு. ரைட்டா? அது அவங்களோட அவங்களோட வெர்ஷன்ஸ். அதே மாரி இப்ப ஒரு கம்பெனி மட்டும் இல்ல. இப்ப நம்ம பிஸ்கட் ஒண்ணு எடுத்தா, பிஸ்கட் சாப்பிட போற நேரம் நெறைய கம்பெனிஸ் பிஸ்கட் செய்றாங்க. மஞ்சி, மெலிபன், மாம் நெறைய இருக்கு. ரைட்? எக்கச்சக்கமா இருக்கு. ரைட்? அதே மாதிரி இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமும் ஒருத்தர் செய்யல. விண்டோஸ் மட்டும் மைக்ரோசாஃப்ட் மட்டும் இல்ல. நம்ம யூஸ் பண்ண மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் இருக்கு. ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்றது மேக் ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். மேக் ஆப்பிள் அவங்களோட கம்ப்யூட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மேக்னு சொல்லுவோம். அதுல இருக்கு ரைட் லேப்பர்ட் அப்படி இப்படின்னு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. சரியா? அவங்களோட மொபைல் ஃபோனுக்கு யூஸ் பண்ணது ஆப்பிள் அவங்களோட மொபைல் ஃபோனுக்கு யூஸ் பண்றது iOS அப்படின்னு வேறையா இருக்கு. ரைட்? நான் பிறகு கேட்பேன். எல்லாம் தெளிவா லிஸ்ட்டை போட்டு எல்லாமே பெர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். அதே போல லினாக்ஸ்னு ஒன்று இருக்கு. இவங்கள்ட்ட இருக்க லினாக்ஸ், உபுண்டு அப்படின்னு வேறையா இருக்கு. அதே போல நம்ம மெயினா யூஸ் பண்ணக்கூடிய ஃபேமஸான ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் இன்னைக்கு. ரைட்? டிமாண்ட் ஒரு அதிகமாக யூஸ் பண்றது ஆண்ட்ராய்ட். இப்படி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டர் ஒன்று ஆகிறதுக்கு போடக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். அது இந்த மாதிரியான பேசிக்ல இருந்து நான் எல்லாமே காய்ப்பேன். ரைட்? எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். ரைட்? அப்போ இன்னைக்கு இந்த கதைக்க போகக்கூடிய டைம்ல முழு சிலபஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு நான் இந்த சப்ஜெக்ட்டை முழுமையா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் கஷ்டம். அடுத்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன். ரைட்? இதெல்லாமே நான் உங்களுக்கு பேசிக்ல இருந்து முழுமையா கதைக்கப்படும். இந்த கம்ப்யூட்டர் இன்ட்ரடக்ஷன் அப்படின்ற சப்ஜெக்ட்ல. ரைட்? ஃபண்டமெண்டல். அதுக்கு பிறகு நம்ம வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரைட்டா? இப்போ இதுல நான் உங்களுக்கு செப்பரேட்டா ரைட் நெறைய சப்ஜெக்ட் இருக்கு. ரைட்? கம்ப்யூட்டர் பேசிக் பார்ட்ல நெறைய இருக்கு. ரைட்? ரேம்ம பத்தி காய்ப்போம். ரைட்? ரேம்ன்னா என்ன இருக்கு? ரேம்ல இருக்கக்கூடிய வகைகள் இதெல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். ரைட்டா? டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ரேம்ஸ் இருக்கு. ரைட்? அதே போல இவரு மதர் போர்ட்ஸ். ரைட்? மதர் போர்ட்னா என்ன? ரைட்? இதெல்லாம் பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? இப்ப நம்ம ஒரு ஒர்க் பண்ண போற நேரத்துல இந்த புக் இது யார்? இவர் யார்? இத ஏன் யூஸ் பண்றோம்? இதுல யூஸ் என்னது? இந்த மாரியான பேசிக்ல இருந்து சப்ஜெக்ட் கதைக்கப்படும். ரைட்? இதான் ஃபண்டமெண்டல்னு சொல்றது பேசிக். ரைட்? இவர் யாரு? இது கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய யார் இவர் ஹார்ட் டிஸ்க். ரைட்? ஹார்ட் டிஸ்க்ல டைப் இருக்கு. ரைட்? இது வந்து நார்மல் ஹெச் ரைட் ஹார்ட் டிஸ்க். ரைட்? இந்த பார்த்தீங்கன்னா இதுல வந்து சாட்டா ஐடின்னு ஒன்று இருக்கு. அதே போல இப்ப நம்ம இப்போ யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டின்னு சொல்லுவோம். சாலிட் ஸ்டேட் டிஸ்க். ரைட்? அப்போ எஸ்எஸ்டினா என்ன? ரைட்? எஸ்எஸ்டி வகையால இருக்கு. ரைட்? M.P இருக்கு. இப்போ ஹார்ட் டிஸ்க்ல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் வந்திருக்கு. அப்போ இதெல்லாமே இதுல புதுசா வந்திருக்கக்கூடிய வகை. ரைட்? இதெல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ வைஸ் போட்டு இப்போ ரேம் வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவோம். ரைட்டா? இவர் யாரு? ஏன் இது யூஸ் பண்றது? கம்ப்யூட்டர்ல இந்த இந்த 2 மெமரி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உங்களோட மெஷின்ல என்ன பிரச்சனை வரும்? ரைட்? இது சொல்றது வோலடைல் மெமரி. தற்காலிக ஒரு ஞாபகத்த வச்சுட்டு வொர்க் பண்ணக்கூடிய ஒரு மெமரி தான் இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேம்ன்னு சொல்லுவோம். அப்ப இவர் ரேம் எப்படி வொர்க் பண்ணுது? ரைட்? இதெல்லாமே நான் உங்களுக்கு பேசிக் பார்ட்ல ஃபுல்லாவே காய்ப்பேன். ரைட்டா? இதுல உங்களுக்கு ஒரு ஹார்ட்வேர் பார்ட். ரைட்டா? கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பார்ட்டும் நான் உங்களுக்கு சேர்த்து காய்ப்பேன். ரைட்டா? கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பார்ட்ன்னு ஒன்று இருக்கு. ரைட்டா? இது வந்து பேசிக் பார்ட்டோட சேர்த்து உங்களுக்கு வர ரைட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வாட் இஸ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ரைட் ஹார்ட்வேர்ஸ் என்ன சாஃப்ட்வேர்ஸ் என்ன முழுமையாக இது ஒரு டிஃப்ரெண்டான கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஒரு கோர்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பாட்டை நான் உங்களுக்கு இதில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். சரியா? இதில் சிபியூ ப்ரொசஸர் ரைட் சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் ப்ரொசஸர் டைப்ஸ் ரைட் இதெல்லாமே உங்களுக்கு இப்போ பார்க்குற நேரம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ரைட்? யோசிக்காதீங்க. ரைட்? நான் இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து காட்டிட்டு இருக்காருன்னு இது எல்லாத்தையுமே தெளிவான முறையில் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரைட்? அப்போ உங்களுக்கு இது ஒரு ஒரு ஸ்டோரி மாரி தான் ரைட்? ஒரு கதை ஒண்ணு ரைட்? கதை ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணா, அந்த கதை ஒண்ணு மாரி ஸ்டோரி மாரி நம்ம இந்த போற நேரத்துல, உங்களுக்கு ஒரு அழகான ஸ்டோரி ஒண்ணு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். ரைட்? அதான் இந்த சப்ஜெக்ட். அப்போ அழகான முறையில உங்களுக்கு என்ன செய்யலாம்? இத விளங்கலாம். ரைட்? கம்ப்யூட்டர் பேசிக்ல இருந்து இதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்ன இருக்கு? ரைட்? இப்ப லேப்டாப் இருந்தா லேப்டாப்ல என்ன இருக்குன்றது தெரியணுமே. ரைட்? அது என்ன மாரி இருக்கு? ரைட்? அது எங்க இருக்கு? ரைட்? அத எப்படி ரிமூவ் பண்றது? எப்படி நம்ம யூஸ் பண்றது? எப்படி சர்வீஸ் பண்றது? இதெல்லாமே சின்ன ஒரு ஐடியா வரும். ரைட்டா? முழுமையாவே வரும். ரைட்டா? அப்போ இதெல்லாமே நான் முழுமையா உங்களுக்கு இவங்கலாம் யார்? இந்த டியூட்ஸ் எல்லாம் வந்து முழுமையா எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். ஏன்னா இப்போ எனக்கு ஃபுல்லா காய்க்க கொஞ்சம் டைம் போதாது. ரைட்? போர்ட்ஸ பத்தி ரைட் போர்ட்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு போர்ட்ஸ் இப்ப நம்ம எடுத்து அ பென் டிரைவ் எடுத்து வந்து டக்குனு எங்கேயோ போடுறோம். ரைட்? அந்த போர்ட்ஸ் என்னது? ரைட்? அதுல 2 பாயிண்ட் யூஎஸ்பின்னா என்ன? 3 பாயிண்ட் யூஎஸ்பின்னா என்ன?
ரைட் பேரல் போர்ட்னா என்ன, ரைட் சீரியல் போர்ட்ஸ், ரைட் இந்த போர்ட்ஸை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன், பயப்பட தேவையில்ல. ரைட்டா சப்ஜெக்ட் எல்லாமே தெளிவாக கதைக்கப்படும். அண்டு அப்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்ட் அதோட சேர்த்து உங்களுக்கு ஹார்ட் பார்ட் ஒன்று ஆட் பண்ணி செய்து தருவேன். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இந்த கோர்ஸில் வந்து மெயினாக அதிகமாக காய்க்கப்படக்கூடிய பகுதி வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட். இது கொஞ்சம் காலம் ஒரு 5 கிளாஸ் மாதிரி நம்ம எடுப்போம், ரைட்டா. மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கம்பெனியில் போயிட்டு சரியா ஒர்க் பண்ணுற நேரம், ரைட்டா, கம்பெனியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு சுயமாக ஒர்க் பண்ணக்கூடிய இடமா இருக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரைட் கம்ப்யூட்டர் ரன் பண்ணி ஒர்க் பண்ணுற உங்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு சொல்கிறது. டைப்பிங் ஒரு கடிதம் டைப் பண்ணுறதுக்கு சரியா பேசிக்கான சொல்கிறேன், ஒரு கடிதம் ஒன்று டைப் பண்ணலாம், ரைட். இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு டேபிள் ஒன்று டைப் பண்ணி எடுக்கிறதுக்கு, ரைட். இந்த மாதிரியான அதிகமான வேலைகளுக்கு நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு சொல்கிறது, ரைட்டா. நீங்கள் ஒரு ஜொப்புனுக்கு போகிற நேரமும் உங்கள்கிட்ட மெயினாக கேட்க போகிறது வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் தெரியுமா, ரைட். வேர்ட் சரியா வேர்டில் ஒர்க் பண்ண தெரியும்னா தான் பேசிக்காகவே ஒரு சின்ன ஆஃபீஸில் நார்மல் ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுக்கு இன்றைக்கி போகக்கூடிய நிலைமை இருக்கும், சரியா. இல்லைனா நீங்கள் ஒரு கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் தெரியலன்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒர்க் பண்ணுறது. அதே போல் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ரைட் இன்னைக்கு கிரேட் 6ல இருந்தே வேர்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிரேட் 6ல இன்னொரு பாட்டு இருக்கும், கிரேட் 7ல கொஞ்சம் இருக்குது, ரைட். அப்படி அப்படி இருக்குது, ரைட். அப்போது இந்த வேர்டுன்னு சொல்கிறது வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டரில் நாங்கள் இது தெரிஞ்சே இருக்கணும், சரியா. அப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நான் வந்து பேசிக் ரைட் வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இருந்து வேர்ட் ரைட் வேர்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுறது, நீங்கள் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுற இந்த பேசிக் இடத்துல இருந்து நான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை சொல்லி தருவேன், ரைட்டா. இது என்ன, அது பிளாங்க் டாக்குமெண்ட் என்ன, இவங்க என்ன, இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ரைட். அப்போ இந்த பிளாங்க் டாக்குமெண்ட் ஒன்று கிளிக் பண்ணால் இது எப்படி ஓப்பன் ஆகுது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் என்ன, ரைட். இப்போது பேசிக்காக எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது, இது சொல்லுவோம் வந்து குயிக் அக்சஸ் டூல் பார். வேர்டு ஓப்பன் பண்ண இந்த இடத்துல இருக்கக்கூடியது குயிக் அக்சஸ் டூல் பார். இந்த சாஃப்ட்வேர் இப்போ பேசிக்காக தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இதான் மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு சொல்கிறது. டைப்பிங்காக வேண்டி யூஸ் பண்ணுறது, ரைட். கடிதங்கள் எல்லாம் டைப் பண்ணுறதுக்கு, ரைட். கடிதம் மட்டும் இல்லை, ரைட். நான் காட்டுறேன், ரைட். நிறைய விஷயங்கள் இருக்குது டைப்பிங்காக வேண்டி யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு சொல்கிறது வந்து மெனு பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்காரு மெனு பார். இந்த மெனு பாரில் இருக்க ஹோம், இன்சர்ட், டிசைன், லே அவுட், ரெஃபரன்ஸ், மெயிலிங், ரைட், ரிவ்யூ, வியூஸ் அப்படின்னு இருக்குது. இது சொல்கிறது மெனு பார். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்காரு இவருக்கு சொல்கிறது ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம், ரிப்பன், ரைட். இதுக்கு சொல்கிறது ரிப்பன், இந்த ஏரியாவுக்கு சொல்கிறது ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். முன்னும் மெனு சிஸ்டத்தில் தான் இந்த சாஃப்ட்வேர்ஸ் இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்கள ரிப்பன் சிஸ்டத்துக்கு மாற்றிட்டாங்க, ரைட். மைக்ரோசாஃப்ட் கம்பெனி எல்லாமே ரிப்பனில் தான் மாறி இருக்கு, ரைட். இது இன்சர்ட்டை கிளிக் பண்ணால் வரீங்க, இதில் வரக்கூடிய ரிப்பன், இந்த ஒன்றுக்கு ரிப்பன் என்று சொல்லுவோம், ரைட். அவங்க சொல்ல அப்படின்னு சொன்னால் இது கம்பெனியால் தந்த நேம்ஸ், ரைட்டா. இப்போ மைக்ரோசாஃப்டால் வச்ச அந்த நேம் தான் நான் சொல்கிறது, ரைட்டா. அப்போது இது நானாக யோசிச்சு சொல்கிற பேர் இல்லை, ரைட். இதெல்லாம் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணக்கூடிய நேம்ஸ், ரைட். அப்போ ரிப்பன். அதே போல் இந்த புக்ஸாக இருக்குது தானே, ஃபொண்ட் அப்படின்றது இந்த இடத்துல குரூப் பண்ணுறது, இது சொல்கிறது குரூப்ஸ்னு சொல்கிறது. இந்த பேராகிராஃப்ன்றது ஒரு புக்ஸ் இருக்குது, இது சொல்கிறது குரூப்ஸ், ரைட். அப்படி நேம் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த ஒர்க் பண்ணக்கூடிய பேஜுக்கு சொல்கிறது டாக்குமெண்ட். வேர்ட் இது டாக்குமெண்ட், டாக்குமெண்ட்ரி ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். நீங்கள் சில ஜாப்ஸில் அப்ளை பண்ணுற நேரம் நீங்கள் டாப் ஜாப் மாதிரியான வெப்சைட்லலாம் போயிட்டு ஜாப் அப்ளை பண்ண போனீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க டாக்குமெண்ட்ரி ஒர்க் தெரியுமா அப்படின்னு போட்டிருப்பாங்க, ரைட். டாக்குமெண்ட்ரி ஒர்க். ஸ்ப்ரெட் ஷீட்டில் ஒர்க் பண்ண தெரியுமா, ஸ்ப்ரெட் ஷீட்னு சொல்கிறது எக்ஸல். அவங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு போட மாட்டாங்க, ஸ்ப்ரெட் ஷீட்ஸ். அப்படி இல்லைனா டாக்குமெண்ட்ரி ஒர்க் அப்படின்னு. அப்போ டாக்குமெண்ட்ரி ஒர்க்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு மெயினாக வந்து கம்ப்யூட்டர் டாக்குமெண்ட்ரி ஒர்க்னு சொல்கிறது வேர்டில் ஒர்க் பண்ணுறது, சரியா. அப்போது இந்த வேர்ட் சாஃப்ட்வேர் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த வேர்ட் சாஃப்ட்வேரில் பேசிக்ல இருந்து நம்ம முழுமையாக இதில் கதைக்கப்படும், சரியா. அப்போது சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறது இடத்துல இருந்து சரியா இதில் நீங்கள் டைப்பிங் பண்ணுற பேசிக்ல இருந்து, ரைட்டா. டைப் பண்ணப்படக்கூடிய ஸ்டார்ட்ல இருந்து நான் சொல்லி தருவேன், ரைட்டா. டைப் பண்ணுறதுல உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்ட், ரைட்டா. இப்போ இந்த கீபோர்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த கீபோர்டை இன்ட்ரடக்ஷன்ல இருந்து நான் கைப்பேன், ரைட்டா. உங்களுக்கு கீபோர்ட்ஸ் வேறு ஃபோட்டோஸ் இருக்குது, அதையும் காட்டுவேன், ரைட்டா. காட்டி நம்ம செய்வோம், கிளாஸில் பார்ப்போம். அப்போது இந்த கீபோர்டு எடுத்தீங்கன்னா இந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஒவ்வொரு கீஸ். இப்போ இந்த கீ எடுத்தீங்கன்னு சொன்னால் இவர் சொல்கிறது கண்ட்ரோல் கீன்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் கீஸ் 2 இருக்குது, கண்ட்ரோல் 2 இருக்குது, சிடிஆர்எல்னு போட்டுருவோம். இந்த கண்ட்ரோல் கீ எதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அதிகமாக வந்து ஷார்ட் கட்ஸ்க்காக வேண்டி யூஸ் பண்ணுறது. இதை கிளிக் பண்ணி கொண்டு நிறைய ஷார்ட் கட்ஸ் ப்ரெஸ் பண்ணுவோம், ரைட். ஷார்ட் கட்ஸ்னா என்ன, இதெல்லாம் நான் சொல்லி தருவேன், ரைட்டா. யோசிக்க தேவையில்ல. அதே மாதிரி இவருக்கு சொல்கிறது ஆல்ட் கீ, ஏஎல்டி கீன்னு சொல்லுவோம், இல்லைனா ஆல்ட் கீன்னு சொல்லுவோம், இல்லைனா ஆப்ஷன் கீன்னு சொல்லுவோம், ரைட்டா. ஆப்ஷன் கீன்னு சொல்லுவோம். அப்போ இவர் அடுத்து இது வந்து விண்டோஸ் கீ. இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் விண்டோஸ் ஓப்பன் ஆகும், ரைட்டா. பார்ப்போம், ரைட். அதே மாதிரி இவர் சொல்கிறது ஷிஃப்ட். ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் இருக்குது கீபோர்டில், 2 ஷிஃப்ட் இருக்குது, சரியா. ஷிஃப்ட் கீஸ்ன்னு சொல்லுவோம், ஷிஃப்ட். அதே போல் இவருக்கு சொல்கிறது கேப்ஸ் லாக்.
ரைட் கேப்ஸ் லாக்னு சொல்லுவோம். கேப்ஸ் லாக்ன்றது இப்போ நான் நார்மலா கீபோர்ட்ல நீங்க ஜஸ்ட் உங்களோட கீபோர்ட் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணா நார்மலா சிம்பிளா டைப் ஆகும். ஆனா நீங்க உங்களோட மெஷின்ல கேப்ஸ் லாக்ன்ற இவர கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, சாதாரணமா உங்களோட மெஷின்ல இருக்கக்கூடிய கீபோர்ட பார்க்கலாம். உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய கீபோர்ட்ல ஒரு லைட் ஒண்ணு ஆகும். ரைட்டா? இப்ப இந்த இடத்துல எனக்கு காட்டுறதுக்கு இல்ல. ரைட்டா? கீபோர்ட்ல ஒரு லைட் ஒண்ணு ஆகும். அந்த லைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு கேப்பிட்டல் ஏ போட்ட இடம் ஒண்ணுல பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் ஒண்ணு பத்தும். ரைட்? அந்த லைட் ஒன் ஆகி இருக்கிறது என்னன்னா, கேப்ஸ் லாக் ஒன் அப்படின்னு காட்டுறது. அப்ப நீங்க டைப் பண்றது எல்லாமே கேப்பிட்டல்ல டைப் ஆகும். நீங்க கேப்ஸ் லாக் ஒன் ஆயிருந்துச்சுன்னா எல்லாமே கேப்பிட்டல்ல டைப் ஆகும். கேப்ஸ் லாக் ஆஃப் பண்ணினீங்கன்னா நார்மலா டைப் ஆகும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நார்மலா டைப் பண்றது சிம்பிளா தான் டைப் ஆகுது இப்ப. இந்த கேப்ஸ் லாக் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இடையில ஒரு எழுத்து கேப்பிட்டல்ல தேவைன்னு சொன்னா, கீபோர்ட்ல ஷிஃப்ட் கீய பிரஸ் பண்ணிக்கிட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னு சொன்னா கேப்பிட்டல்ல டைப். அதே போல இந்த இடத்துல நம்பர்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் டைப் பண்ணலாம். ஆனா இதோட பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சிம்பலும் தரப்பட்டிருக்கு. இந்த சிம்பல்ஸ டைப் பண்ணணும்னு சொன்னா, ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணிட்டு இத டைப் பண்றேன் சிம்பிள் டைப் ஆகும். அப்படின்னு சொன்னா, இந்த கீபோர்ட்ஸ்ல ரைட் நான் உங்களுக்கு கிளாஸ்ல வச்சு கீபோர்ட் ஒரிஜினல் ஃபோட்டோஸ் ரைட்டா காட்டுவேன் ரைட்டா ஒரிஜினல் கீபோர்ட ஃபோட்டோஸ் பார்ப்போம். அப்போ இதுல இந்த கீபோர்ட்ஸ்ல வந்து இந்த கீழே எழுத்துக்கள் இருக்கு, மேலே எழுத்துக்கள் இருக்கு. நார்மலா டைப் பண்றதுனால இந்த கீழ இருக்கக்கூடிய எழுத்துக்கள் டைப் ஆகும். ரைட் இந்த 0, 9 அப்படின்னு. கீபோர்ட்ல ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணிட்டு விருப்பமான ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணலாம். 2 ஷிஃப்ட் தந்திருக்காங்க. வேண்டியத பிரஸ் பண்ணிக்கங்க. ரைட் அது கீபோர்ட்ல கைய வச்சு டைப் பண்ற சிஸ்டம் ஒன்று இருக்கு. நான் சொல்லி தருவேன். அந்த நேரத்துக்கு அந்த 2 ஷிஃப்ட்டே மாத்தி மாத்தி கிளிக் பண்ணக்கூடிய வழி இருக்கு. இந்த பக்கம் ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணா இந்த பக்கம் எழுத்துக்கள் டைப் பண்றது. இங்க பிரஸ் பண்ணி இங்க எழுத்துக்கள டைப் பண்றது. ரைட் அப்படிதான் இருக்கு. ரைட்டா? அது கைய வைக்கிற சிஸ்டம் ஒன்று இருக்கு. நான் சொல்லி தரேன். ரைட்டா? அதுக்கு டைப்பிங் மாஸ்டர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ரைட்டா? அப்போ இந்த ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணி இத பிரஸ் பண்ணா அந்த பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா? சாரி பிராக்கெட் க்ளோஸ் பாத்தீங்களா? ஷிஃப்ட்டோட இந்த பிராக்கெட் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் இந்த எழுத்துக்கள் வந்து மேல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் டைப் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா கீபோர்ட்ல என்ன இருக்கு? டேப் கீ எதுக்காக வேண்டி யூஸ் பண்றது? இதெல்லாமே நான் உங்களுக்கு பேசிக்ல இருந்து காய்ப்போம். சரியா? அப்போ இந்த முதலாவது கீபோர்ட பத்தி நம்ம விளங்கணும். டைப்பிங் செய்றதுக்கு முதலாவது இந்த கீபோர்ட்ல இருந்து எஸ்கேப்னா யாரு? ரைட் இவங்க யாரு? ரைட் ஒவ்வொரு கீஸ பத்தி நம்ம விளங்குவோம் தெளிவா. கிளாஸ்ல வச்சு செய்வேன். ரைட்டா? அப்போ அந்த கீஸ பத்தி நம்ம படிச்சுட்டு, அதுக்கு பிறகு நம்ம வந்து ரைட் பேசிக் ஓப்பன் வேர்ட் டாக்குமெண்ட் அண்ட் யூசிங் கீபோர்ட பேசிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சப்ஜெக்ட்ல வந்து ஒவ்வொரு பார்ட்டா ரைட் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்றதை விட சேவ் பண்றதை விட யூசிங் டேப் கீ எப்படி யூஸ் பண்றது ரைட் டேப் கீ அதுக்கு நான் வேற செப்பரேட்டா டியூட்ஸ் வச்சிருக்கேன் வேர்டுக்கு செப்பரேட் டியூட்ஸ் இருக்கு ரைட் டியூட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் ரைட்டா அப்போ இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா பேசிக் டைப்பிங் பார்ட் கதைப்போம் ரைட் இது எல்லாமே ப்ராக்டிகல் டியூட்ஸ் ரைட்டா உங்களுக்கு இந்த டியூட்ஸ் வந்து நான் வந்து இதுல வந்து ஷார்ட் கட்ஸ் எதுவும் நான் போட்டில்ல ரைட்டா பாத்தீங்கன்னு சொன்னா நாம கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி தரோம் இது எல்லாமே எப்படி டைப் பண்றது அப்படின்றது பேசிக்ல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்போ அது எக்ஸ்பிளைன் பண்ற நேரத்துல ரைட்டா? இது எக்ஸ்ப்ளைன் பண்ற நேரத்துல, உங்களுக்கு விளங்கும். இது எப்படி இது செய்றாரு? இது ஒவ்வொன்னு ரைட்டா? இந்த டியூட்ல இருக்கும். நான் கீழ கீழ காட்டுறேன். ரைட்டா? இது வந்து முழுமையா பிராக்டிகலான கோர்ஸா இருக்கும். ரைட்டா? நீங்க வந்து இப்ப பேசிக்கா ஒரு டைப்பிங் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு முடிக்கிறது இல்ல. நான் முழுமையா நானே செய்து காட்டுவேன். இப்ப இந்த பார்ட்ட செய்யணும் அப்படின்னு சொன்னா, இத என்ன யூஸ் பண்ணி செய்தா இலகுவா இருக்கும் அண்ட் சரியான சிஸ்டத்துல எப்படி செய்றது? ப்ரொஃபஷனலா. ரைட் இப்ப பேசிக்கா சிலவங்க வந்து இப்ப பேசிக்கா செய்றவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஃபைல் நேம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ பிரஸ் பண்ணி இந்த டொட்ட பிரஸ் பண்ணிருவாங்க. எப்படி? எடுப்பீங்க. இந்த இடத்துல போயிட்டு ஃபைல் ரைட் ஃபைல் நேம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இப்போ என்ன செய்வாங்க இந்த இடைவெளி எடுக்கிறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுவாங்க ஸ்பேஸ் பாரை இங்கே வச்சுட்டு ஸ்பேஸ் பார் எடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டொட்ஸ் இருக்கு தானே இந்த இடத்துல இந்த செமிகோலன் இருக்கு இந்த இடத்துல கோலன் இருக்கு உங்களுக்கு இப்போ தேவை கோலன் செமிகோலன் இல்லை எப்படி பேசுவாங்க செமிகோலன் தான் டைட் ஆகுது பார்த்தீங்களா பேக் ஸ்பேஸ் அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி அடிச்சேன்னு சொன்னால் பாருங்க கோலன் படிச்சு பார்த்தீங்க இப்போ மறுபடியும் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணுறது செலவாகும் ரைட் இப்படி பேசிக் அப்போ ஃபைல் நேம் ஏதாவது சும்மா மை வேர்டுன்னு கொடுமே மை வேர்டு அப்படின்னு இப்போ அடுத்தது என்டர் பண்ணிட்டு சரியா லொகேஷன் லொகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இதே நேரா வரணும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணா பாருங்க எனக்கு இந்த மாதிரி நேரா எடுக்க இயலாது இப்போ நேரா மாதிரி இருக்கும் ரைட்டா சரியான நேரான லைன் மாதிரி இருக்கும் பட் விளங்கிக்கிறணும் நீங்க பிரிண்ட் பண்ணினா இதுல பிற நல்லாவே விளங்கும் ரைட்டா இப்படி நேரா எடுக்கிறது இயலாதுல்ல ஒரு நூல் வித்தியாசம் மட்டும் இருக்கும் இது பிரிண்ட்ல பார்க்குற நேரம் அழகா வராது சரியா பிரிண்டிங் நீங்க வேணா செய்து பார்த்து பிரிண்ட் பண்ணி பாருங்க இந்த ஆர்டருக்கு எடுத்தது ஒரு நாளும் பிரிண்ட்ல நேரம் இருக்கா சரியா நீங்க பிரிண்ட் பண்ணதுக்கு ஒரு ரூலரை வச்சு பாருங்க அழகா இருக்காது நிறைய சப்ஜெக்ட் டைப் பண்ணதுக்கு ஒரு பிரிண்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பெர்ஃபெக்டாவே இருக்காது அப்போ இது எப்படி டைப் பண்றது சரியான சிஸ்டம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சரியான சிஸ்டம் ரைட்டா நான் இப்ப வேணா கீழே போட்டு காட்டுறேன்
இதுக்கு டைப் பண்ணக்கூடிய பேசிக்கான சிஸ்டத்தில் சரியான சிஸ்டம் எப்படின்னா, நம்மளோட இந்த இடத்துல ஃபைல் நேம்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டேப்ன்ற கீபோர்டில் இந்த இடத்துல டேப் கீ. கொஞ்சம் இது ஜூம் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் குறைக்கிறேன்னா விளங்குங்க. பார்த்தீங்கன்னா கீபோர்டில் டேப் கீ, இந்த டேப் கீ. டேப்பை ப்ரெஸ் பண்ணுற நேரம் உங்களோட கர்சர் பாயிண்ட் எப்பயுமே மூவ் ஆகுறது வந்து இந்த மேல ஒரு ரூலர் இருக்கும். இந்த ரூலர்ல ஒவ்வொரு 0.5க்கும் இது மூவ் ஆகும். இது செட்டப் பண்ணி வச்சிருக்கிறது 0.5. எங்களுக்கு வேணா சேஞ்ச் பண்ணலாம், ரைட்? எப்படி சேஞ்ச் பண்றது எல்லாமே நான் சொல்லுவேன், ரைட்டா? அப்போ ஒவ்வொரு 0.5 இந்த இடத்துல 0.5 1 இன்ச் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு நேரா இருக்கு. இன்ச்சஸ்ல தான் இருக்குது. 1.5 இன்ச்சஸ் மாத்தலாம், வேணா சென்டிமீட்டருக்கும் மாத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. 2 2.5 3 3.5 ஒவ்வொரு 0.5 இன்ச்சஸ்க்கும் இது மூவ் ஆகும். சரியா அந்த இடத்துல தான் நிற்கும். ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணி ஸ்பேஸ் எடுக்கிற என்ன நடக்கும்? ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு எழுத்து டிஸ்பேஸ் வரும். சரியா? ஒரு எழுத்து சம்டைம் பெரிய ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ்க்கு விட இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ இந்த ஸ்பேஸ் பாரை வச்சு எடுக்கிற நேரம் சரியான பெர்ஃபெக்டான அளவு எடுக்க இயலாது, ரைட்டா? அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, ரைட்? இப்போ எம்முக்கு வரக்கூடிய ஸ்பேஸும் ஈக்கு வரக்கூடிய ஸ்பேஸும் டிஃபரெண்ட், ரைட்? இதில் அப்போ அந்த மாதிரி அப்போ ஸ்பேஸ் பார் வந்து ஒரு கேரக்டர் ஸ்பேஸாக எடுக்கும். ஆனால் நான் அழிக்கிறேன் பேக் ஸ்பேஸில். இந்த இடத்துல சரியா டெப்பை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் 1க்கு நேரம் வந்து நிற்கும். ரைட்? அங்கிட்டும் போகாதீங்க, சரியா நேராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் ஷிஃப்டோட ரைட்டா செமிகோலன் கோலனை ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் டேப்பை ப்ரெஸ் பண்ணா மை வேர்ட், ரைட்? மை வேர்ட் என்டர் பண்ணுறீங்க, லொக்கேஷன் கொடுக்குறோம். இப்போ நான் சொல்ல டேப் பார்த்தீங்களா, ஒரே டேப் தான், சரியா நேராக வரும் ஸ்ட்ரெயிட். அதான் ஷிஃப்டோட கோலன், எந்த பிரச்சனையும் வராது. பெர்ஃபெக்டான மெத்தட் இதுதான். சரியா? டேப் இப்போ நம்ம டைப் பண்ணுற டேப் கீயை யூஸ் பண்ணி தான் பேசிக்காக இந்த மாதிரி டைப் பண்ணுறது. இப்போ டேப் அப்படின்றது இந்த மாதிரி எங்களுக்கு டைப் பண்ணிட்டு போகலாம், ரைட்டா? அடுத்து இதில் இப்போ இந்த டியூட்டை பொறுத்த வரைக்கும் நான் டியூட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண பேசிக்கான பாட்டன் காய்ச்சேன், ரைட்டா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ரைட், பேசிக் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது எப்படி, ரைட்? டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறது பேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரியான பேசிக்கில் இருந்து அண்டு ரீடு, ரைட்? டெக்ஸ்ட் ஒன்றில், ரைட்? இதெல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன், ரைட்டா? சப்ஜெக்ட் வைஸ் பெர்ஃபெக்டாக கதைக்கப்படும். அண்ட் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் மாற்றுறது, ரைட்டா? இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, ரைட்? இந்த டியூப்ஸ் எல்லாம் கிளாஸஸ்லாம் நிறைய பேர் காட்டுறது இல்லை, ரைட்டா? பட் ஃபோன் சைஸ் மாற்றுறது, ஃபோன் கலர் மாற்றுறது, ஃபோன் சைஸஸ், ரைட்? ஆக பேசிக்ல இருந்து இதில் காய்க்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் செட்டிங்ஸ், பேசிக்கான டேப்ஸ் காய்ச்சி உங்களுக்கு ஸ்பேஸ் வைக்கிறது. அது இல்லாமல் நமக்கு தேவையான மாதிரி டேப்பை செட் பண்ணி டைப் பண்ணக்கூடிய வழியில் இருக்கு, ரைட்? அப்போ டேப் செட்டிங் பண்ணி எப்படி டைப் பண்ணுறது, இப்போ பேசிக்கான இல்லாமல் நமக்கு டேப் செட்டிங்ஸ் பண்ணி டைப் பண்ணலாம், ரைட்? இதில் போயிட்டு டேப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த டேப் செட்டிங்ஸ், அப்போ நார்மல் லெஃப்ட் டேப் இருக்குது, சென்டர் டேப், ரைட் டேப்னு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீடு, ரைட்? டொட்ஸ் வச்சு டைப் பண்ணுறது, ரைட்? இதெல்லாமே வந்து டேப் செட்டிங்ஸில் வரக்கூடிய இதெல்லாமே டேப் செட்டிங்ஸ். அப்போ இந்த மாதிரியான பேசிக் இது மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் சரியான முறையில் எப்படி செய்யறது? இப்போ நார்மலாக இதாண்டு வந்து நம்ம நார்மலாக டைப் பண்ணி போட்டோம்னு சொன்னால் பேஜ் செட்டப்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுற நேரம் இதில் நிறைய பிரச்சனை வரலாம், ரைட்? பட் இதெல்லாம் பெர்ஃபெக்டாக நேராக இருக்கணும், ரைட்? ஒரு டாக்குமெண்ட்னு சொல்கிறது அழகான முறையில் இருக்கணும், ரைட்டா? நீங்கள் ஒரு ஒரு ரிப்போர்ட் ஒன்று செய்யலாம், ரைட்டா? ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனி ஒன்று ஒரு அழகான ரிப்போர்ட் ஒன்று செய்கிற நேரத்தில் அது அது ப்ரொஃபஷனலாக இருக்கணும், ரைட்? அது அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் அங்கே மூவ் ஆகுது, எடுத்துக்கள் எடுத்து அதெல்லாம் ஒரே நேராக இருக்கணும், ரைட்? சரி, ப்ரொஃபஷனல். அப்போ நீங்கள் சரியாக ப்ரொஃபஷனலாக ஒரு டாக்குமெண்ட் ஒன்று செய்கிறேன்னா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய சரியான ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி சரியான மாதிரி செய்தால் தான் அது ப்ரொஃபஷனலாக இருக்கும், ரைட்? கொஞ்சம் கொஞ்சம் அங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தேவையான இடத்துல ஒரு ஸ்பேஸை வச்சு அப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது இல்லை. இப்போ ஒரு லெட்டர் டைப் பண்ணுறேன்னா இந்த லெட்டரை டைப் பண்ணுறது இதெல்லாம் ஒரே நேரம் இருக்கணும், சரிங்களா? அப்போ இதெல்லாமே அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட் பண்ணியிருக்கணும், ரைட்? அப்போ இதெல்லாமே எப்படி செய்யறது, சேஞ்ச் கேசஸ் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பேசிக்ல இருந்து இந்த வேர்ட்ல முழுமையா ஒரு டியூட் கவர் பண்ணுவோம், சரியா? வேர்ட் டாக்குமெண்ட்ல எப்படி நம்ம இதெல்லாமே செய்யறது, ரைட்டா? மேல் மர்ச் வரைக்கும் முழுமையா வேர்ட் கவர் பண்ணப்படும், சரியா? நிறைய இருக்கு, ரைட்? வேர்ட்ல பேசிக்ல இருந்து நிறைய விடயங்கள் இருக்கு, நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் ஒன்று சரியா செய்யறது, சரியா? அப்போ இதெல்லாமே நான் உங்களுக்கு இந்த டியூட்டை முழுமையா தந்து, ரைட்டா? இந்த வேர்ட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம 16 பக்கங்கள் வந்து ஒரு டியூட் இருக்கு. இந்த டியூட்ல வந்து எல்லாமே இருக்கு, ரைட்? கடைசியா ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஷார்ட் கட்ஸ் போட்டிருக்கேன். ஷார்ட் கட்ஸ் நான் என்ன அப்படின்றத நான் சொல்லி தரேன், ரைட்டா? பாரு, நம்மள கண்ட்ரோல் கீயோட பிஏ பிரஸ் பண்ணா போல்ட் ஆகும் அப்படின்றது பேசிக், ரைட்டா? இதான் இப்படி செலக்ட் பண்ணிட்டு, ரைட்? கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீயோட பிஏ பிரஸ் பண்ணீங்கன்னா போல்ட், சாரியா பண்ணிக்கணும். இங்க வாரீங்க, செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலோட பிஏ பிரஸ் பண்ணா போல்ட். அந்த மாதிரி பேசிக் கீபோர்ட் ஷார்ட் கட்ல இருந்து எல்லாமே கண்ட்ரோல் இட்டலி, கண்ட்ரோல் யூ அண்டர்லைன், ரைட்? அப்போ இந்த மாதிரி, ரைட்? அப்போ பேசிக் அந்த ஷார்ட் கட்ஸ் நான் இதில் போட்டிருக்கேன், பட் ஷார்ட் கட்ஸ் நான் சொல்லி தருவேன், ரைட்டா? காய்க்கிறேன். அப்போ உங்களுக்கு பேசிக்ல இருந்து எல்லாமே இந்த வேர்ட்ல, ரைட்டா? டைப்பிங் சம்பந்தமா எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் பண்ணப்படும். அப்போ இந்த சிலபஸ்ல வந்து இந்த நம்ம வந்து இந்த
டைப்பிங் ரைட் லெசன்ஸ் வைஸ் பிரிச்சிருக்கேன் ரைட்டா அப்போ இந்த சப்ஜெக்ட் எல்லாமே ட்ரோப் கேப்ஷன் என்ன இன்சர்ட் டேபிள்ஸ் போடுறது ரைட்டா டியூட்டில் இருக்கு ரைட்டா நான் டியூட்டை கொஞ்சம் ஸ்பீடாக ரொட்டேட் பண்ணியிருந்தேன் ரைட்டா டேபிள்ஸ் போடுறது பேசிக்கான டேபிள்ஸ்ல இருந்து டேபிள் ஸ்டைல்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மர்ஜ் பண்ணக்கூடிய டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்றது இது எல்லாமே இந்த கோர்ஸ்ல வேர்டுன்ற சப்ஜெக்ட்ல உங்களுக்கு கவர் பண்ணப்படும் வேர்ட்ல முழுமையான டைப்பிங் உங்களுக்கு பார்க்கலாம் அடுத்து இதுல நம்ம வந்து எக்ஸெல் அப்படின்ற சப்ஜெக்ட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் கால்குலேஷன் செய்யக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ரைட்டா டேபிள்ஸ் போடுறது ரைட் அதிகமான உங்களுக்கு அதிகமான வேலைகளை இலகுபடுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ரைட்டா ஃபங்க்ஷன்ஸ் போட்டு உங்களுக்கு அதிகமான வேலைகளை இலகுவாக செய்துக்கலாம் சரி அப்போ அதுல வந்து இன்ட்ரடக்ஷன் டு எக்ஸெல்ல வந்து இன்ட்ரடக்ஷன் பேசிக்ல இருந்து நான் எக்ஸெல் சாஃப்ட்வேர் ஒன்று எப்படி நம்ம ஓப்பன் பண்றது சரியா எக்ஸெல் ஒன்று எப்படி நம்ம ஓப்பன் பண்றது சாரி என்ன மற்ற மானிட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு ரைட் எக்ஸெல் ஓப்பன் பண்றது இல்லை டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாம் டெம்ப்ளேட் என்ன மாதிரி இருக்கும் சரியா எக்ஸெல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருக்கக்கூடிய என்ன மாதிரியான சப்ஜெக்ட் இருக்கு ரைட் இவங்களுக்கு சொல்லக்கூடிய பேர் என்ன காலம்ஸ் இந்த பக்கம் ரோஸ் இது செல் சரியா இந்த மாதிரி பேசிக்ல இருந்து கைப்போம் சரியா அப்போ இந்த பேசிக்ல இருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தர நேரத்தில் உங்களுக்கு இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸலை பொறுத்த வரைக்கும் இது வந்து 100% ப்ராக்டிக்கலாக தான் போகும் சப்ஜெக்ட் அப்போ இதில் பேசிக் எக்ஸலில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் இது வேற செப்பரேட்டாக டியூட்ஸ் தருவோம் அண்ட் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன பார்ட் ரைட் எக்ஸலில் நம்ம ரோஸ் போடுறது எப்படி காலம்ஸ் டிலீட் பண்ணுறது எப்படி ரைட் இந்த பேசிக் பார்ட்ல இருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தந்துட்டு அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு இதில் வந்து மோர் தேன் 25க்கு மேலே ஃபங்க்ஷன்ஸ் நான் சொல்லி தரேன் ரைட்டா பேசிக்கில் ஒரு 25க்கு மேலே ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கதைப்போம் அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எக்ஸலில் நம்ம வந்து எக்ஸசைசஸ் ரைட்டா 12 எக்ஸசைசஸ் நான் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் 12 எக்ஸசைசஸ் ஆக பேசிக்கான எக்ஸசைஸ்ல இருந்து ரைட்டா ஒரு சேலரி ஷீட் ஒன்று எப்படி நம்ம செய்யறது ரைட்டா இந்த மாதிரியான ஷீட் ஒன்று நம்ம எப்படி செய்யறது ரைட் அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஷீட் ஒன்று ரைட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் கால்குலேட் பண்ணுறது ரைட் பேசிக்காக சின்னது ரைட் பேசிக்காக டோட்டல் கால்குலேட் பண்ணுறது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு கொலம் சைஸஸ் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி பேசிக்கில் இருந்து இந்த சேலரி கால்குலேஷன்ஸ் மாதிரியான வேலைகள் ரைட் பேசிக்கான நெட் சேலரிஸ் ரைட் இபிஎஃப் இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் கொலம்ஸ் கிரியேட் பண்ணுறது ஒரு சேல்ஸ் நீங்கள் ஒரு சேல்ஸ் செய்கிற ஒருத்தர்னா உங்களுக்கு சார்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் கொலம் சார்ட்ஸ் பை சார்ட்ஸ் மாதிரியான இப்போ சார்ட்ஸ் செய்கிற வேலைகள் ரைட் இந்த மாதிரியான நிறைய வேலைகள் செய்யக்கூடிய எல்லாமே நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன் ரைட் லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ் கதைப்போம் ரைட் எக்ஸ் லுக்அப் சாரி எக்ஸ் லுக்அப் இல்லை ஹெச் லுக்அப்பும் வி லுக்அப்பும் காய்ப்போம் இல்லை சரியா அப்போ இதெல்லாமே இதில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன் சரியா இஃப் ஃபங்க்ஷன்ஸ் ரைட் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க ரைட் ஃபங்க்ஷன்ஸ் இஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பேசிக்ல இருந்து முழுமையாக காய்க்கப்படும் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி நீங்கள் அழகான முறையில் நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறது ரைட்டா அப்படின்னு சொன்னால் இஃப் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் யோசிச்சு செய்கிற அளவுக்கு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் ரைட் அந்த அளவுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் இதில் வந்து 12 எக்ஸசைஸ் நான் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் 12 எக்ஸசைஸ் சரியாக செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸலில் வந்து உங்களோட வேலைகளை பர்ஃபெக்டாக உங்களுக்கு செய்யலாம் சரி அப்போது ஃபங்க்ஷன்ஸ்ன்ற சம் இஃப் டி சம் ரைட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணப்படும் சரியா அப்போது உங்களுக்கு ப்ரிவெட் டேபிள் போடுறது ரைட் ப்ரிவெட் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது இதெல்லாமே இந்த எக்ஸலில் கவர் பண்ணப்படும் சார்ட்ஸ் ரைட் கொலம் சார்ட் பை சார்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணப்படும் சரியா அப்போது சேல்ஸ் ரிப்போர்ட் செய்கிற மாதிரி அந்த மாதிரியான பேசிக் வேலைகள் எல்லாமே உங்களுக்கு இதில் செய்யலாம் அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சாரி எக்ஸல் ரைட்டா எக்ஸலில் நம்ம கைப்போம் அண்ட் அதே போல் பவர் பாயிண்ட்ல வந்து பேசிக் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரைட்டா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் பேசிக்கான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்குது தானே ரைட் நார்மலாக ட்ரெடிஷனலாக கிரியேட் பண்ணக்கூடிய பேசிக் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன் அப்போ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் செய்கிற நேரம் பவர் பாயிண்ட் வந்து பேசிக்காக ஓப்பன் பண்ணுற இடத்துல இருந்து நம்ம அதுக்கு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது ரைட் அனிமேஷன் கொடுக்குறது ரைட் ஸ்லைட் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் ரைட்டா கஸ்டம் ஷோஸ் ரைட்டா இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அண்ட் அதே போல் ஆக்ஷன் பட்டன் போடுறது இந்த மாதிரியான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறது அதே போல் மாடர்ன் டைப் ஆஃப் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறதும் கைப்போம் ரைட்டா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் சரியா மாடர்ன் டைப் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கு ரைட் அப்போ அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் ரைட்டா இப்போ நான் காட்டவோ இல்லை ரைட்டா ரைட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர் பாயிண்ட் இந்த மாதிரியான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் எடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்ப்போம் ரைட் ஓகே இந்த மாதிரியான பவர் பாயிண்ட் பேசிக் ரைட்டா அப்போ சாரி ரைட் இந்த மாதிரியான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது ரைட் இதை விட நம்ம லிங்க் பண்ணி கிரியேட் பண்ணுறது டிஃப்ரெண்ட் இருக்குது எனக்கு இப்போ ஓப்பன் பண்ண சிக்கலாம் ரைட் அப்போ லிங்க் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு பேசிக்ல இருந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றத காய்ப்போம் சரியா
டிஃப்ரெண்ட் கார்ட்டூன்ஸ் போட்டு கிரியேட் பண்ணக்கூடிய ப்ரெசன்டேஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ரைட்? அதெல்லாமே நான் உங்களுக்கு பேசிக்ல இருந்து சொல்லித் தரப்படும். பவர் பாயிண்ட்ன்ற நேரத்தில் நிறைய பேருக்கு பவர் பாயிண்ட் பேசிக்காக தெரியும். பட் இதில் வந்து சில அட்வான்ஸ் பார்ட் இருக்குது, ரைட்டா? பவர் பாயிண்ட்டை வந்து நம்ம டிசைனை வந்து இன்னும் க்ரியேட்டிவாக செய்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத வந்து பேசிக்கில் வந்து ஃபுல்லாக சொல்லித்தரேன். சரியா? அதுக்கு நான் டைம் ஒதுக்கல மிச்சம், ரைட்? அதில் சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. சரி, அதுக்கு பிறகு இன்டர்நெட் அண்ட் இமெயில் அப்படின்ற லெசன் உங்களுக்கு இதில் நான் கவர் பண்ணுவேன், ரைட்? இன்டர்நெட் அண்ட் இமெயில். இந்த இன்டர்நெட் அண்ட் இமெயிலுக்கு இன்டர்நெட்டுக்கு செப்பரேட் டியூட்ஸ் நம்ம கிரியேட் வச்சிருக்கோம், ரைட்டா? இன்டர்நெட், வாட் இஸ் இன்டர்நெட்? இன்டர்நெட்னா என்ன, ரைட்டா? உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் பற்றின ஒரு முழுமையான ஒரு நாலேஜை இந்த சப்ஜெக்டில் எடுக்கலாம். வாட் இஸ் நெட்ஒர்க், ரைட்? இன்டர்நெட் அப்படின்ற இடத்துல முதலாவது நெட்ஒர்க் மூலமாக, அந்த நெட்ஒர்க்ன்றது ஒன்று தான் உருவானது ஃபர்ஸ்டா, ரைட்டா? நெட்ஒர்க்னு சொல்கிறது இன்டர்னல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு தொடர்புக்கு நம்ம சொல்கிறது வந்து நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். நெட்ஒர்க்கை வந்து ரெண்டு வகையாக கிரியேட் பண்ணலாம், வந்து வயர் மூலமாக, அடுத்து வயர்லெஸ் மூலமாக. சரியா? நெட்ஒர்க்னா என்ன, அதே போல் நெட்ஒர்க் டைப்ஸ் என்ன மாதிரி இருக்குது, பேன் லேன் அப்படின்னு. பேன் என்ன, ரைட்? பர்சனல் ஏரியா நெட்ஒர்க், லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னு என்ன, ரைட்? மேன் என்ன, வேன் என்ன, இதெல்லாமே நான் உங்களுக்கு பேசிக்காக இதுக்கு சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். சரி, இது எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்கேன். எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்குரிய வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணி, ரைட்? எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவோம். அண்ட் அதே போல் வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ன்ற இடத்துல நெட்ஒர்க்ன்ற பாட்டு இருக்கு, ரைட்? இன்டர்நெட்ன்றது வேறு, நெட்ஒர்க்ன்றது வேறு, ரைட்டா? ரெண்டும் நெட்ஒர்க்கு போகிறதா, நெட்ஒர்க் வேறு, இன்டர்நெட் வேறு. இன்டர்நெட்னு சொல்கிறது வேர்ல்டு வைல்டு வெப்போட கனெக்ட் ஆகிறது நம்ம சொல்கிறது வந்து இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அப்படி இல்லாமல் மெஷின் கம்ப்யூட்டர் ஸ்கில்ல கனெக்ஷன் நெட் பண்ணி, ரைட்? ஃபைல் ஷேரிங்காக வேண்டி, பேசிக்காக ஃபைல் ஷேரிங்னு சொல்லுவோம். ஃபைல் ஷேரிங், சாஃப்ட்வேர் ஷேரிங்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடிய வழிக்கு நம்ம சொல்கிறது வந்து நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? நெட்ஒர்க்கோட நம்ம வந்து வேர்ல்டு வைல்டு வெப்போட கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால், வேர்ல்டு வைல்டு வெப்போட கனெக்ட் ஆகிறீங்கன்னு சொன்னால் WWW, வேர்ல்டு வைல்டு வெப்போட கனெக்ட் ஆனால் அதுதான் இன்டர்நெட். அப்படி இல்லாமல் கம்ப்யூட்டர் ஸ்கில்ல கனெக்ஷன் வருதுன்னு சொன்னால் அது சொல்கிறது நெட்ஒர்க்னு சொல்லுவோம், ரைட்? எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே க்ளீனாக சொல்லுவேன், ரைட்டா? இப்போ நான் பேசிக்காக காய்ச்சேன். நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய டொபாலஜிஸ், ரைட்டா? பேசிக்காக ஸ்கூல்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. பஸ், ஸ்டார், ரிங். பஸ்ஸுன்னா என்ன, ரைட்? அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இருக்குது, ஸ்டார்னா என்ன, ரைட்? இது எவர் யார், ரைட்? ரிங்குன்னு என்ன, ரைட்? இதெல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். பியர் டு பியர், ரைட்? இதெல்லாம் என்னன்றது பார்ப்போம். சரியா? அதுக்கப்புறம் வாட் இஸ் இன்டர்நெட்? இன்டர்நெட் குளோபல் நெட்ஒர்க், ரைட்டா? வேர்ல்டு வைட் வெப்போட கனெக்ட் ஆகுது இன்டர்நெட் அப்படின்றது நான் பேசிக்ல இருந்து ஃபுல்லாக காய்க்கப்படும். அண்ட் வாட் இஸ் வெப், ரைட்? இன்டர்நெட் வந்து எப்படி இருக்குது, ரைட்? ஹவு இன்டர்நெட் ஒர்க்ஸ், இன்டர்நெட் எப்படி ஒர்க் பண்ணுது, ரைட்? அப்படின்றது எல்லாமே இதில் சப்ஜெக்டில் உங்களுக்கு நான் பேசிக்ல இருந்து எல்லாமே காய்க்கப்படும், ரைட்? இன்டர்நெட் ஒன்றில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது எல்லாமே இதில் காய்க்கப்படும், ரைட்? யூஆர்எல் என்ன, இன்டர்நெட் ப்ரௌசர்ஸ்னு என்ன, ரைட்? ப்ரௌசர்ஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ், ரைட்? ஆக பேசிக்கான சப்ஜெக்ட், ரைட்டா? இதெல்லாம், ரைட்? சில பேசிக் இருக்குது, பேசிக்கும் இருக்குது, அட்வான்ஸ் பார்ட்டும் இருக்குது, எல்லாமே மிக்ஸோட இதில் போகும், ரைட்? ஆக பேசிக்கானவங்களுக்கும் இதை கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்? ஆக பேசிக், ரைட்? நாலேஜே இல்லாதவங்களுக்கும் இதில் இருந்து கேட்ச் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும், ரைட்? நல்ல ஒரு நாலேஜை அச்சீவ் பண்ணுற மாதிரி இது ஃபுல்லாகவே நம்ம கதைப்போம், ரைட்டா? அது சர்ச் இன்ஜின்ஸ். சர்ச் இன்ஜின்ஸ்னா யார், ரைட்? சர்ச் இன்ஜின்ஸ் என்ன மாதிரியான சர்ச் இன்ஜின்ஸ் இப்போ இருக்குது, இதெல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இதில், ரைட்? அட்வான்டேஜஸ் இன்டர்நெட், இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், ரைட்? இதில் வச்சு நான் உங்களுக்கு சில, ரைட், நாலேஜ் லேர்னிங் பண்ணுறக்கூடிய வெப்சைட்ஸை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஃப்ரீயாக படிக்கக்கூடிய வெப்சைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் காய்ப்போம், சரியா? அண்ட் அடுத்து இமெயில்ஸ், ரைட்? நம்ம இன்டர்நெட் அண்ட் இமெயில்ன்ற இமெயிலை பற்றியும் செப்பரேட்டாக படிப்போம். இமெயில்ன்ற நேரத்தில் இமெயில், எலக்ட்ரானிக்கல் மெயில், ரைட்? வாட் இஸ் இமெயில், இமெயிலில் என்ன, இமெயிலோட என்ன மாதிரி சப்ஜெக்ட், ரைட்? இமெயில் அக்கௌண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, இமெயிலை கண்டுபிடிச்சது யார், அதுண்டா நமக்கு தேவையில்ல, யார் கண்டுபிடிச்சதுனாலும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ரைட்? அது பிரச்சனை இல்லை. பட் பேசிக் அது தேவைப்படாது, பட் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன், ரைட்டா? ரைட், ஓகே, ரைட்? இமெயில்ன்ற நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச ஜிமெயில் மட்டும்தான். ஜிமெயில்னு சொல்கிறது வந்து கூகுள் மூலமாக நமக்கு இலவசமாக வழங்கப்படக்கூடிய ஒரு எலக்ட்ரானியல் மெயில் ஒன்று, ரைட்டா? எலக்ட்ரானியல் மெயில் ஒன்று, ரைட்? அவ்வளோதான். அதே மாதிரி நிறைய இந்த மெயில் இருக்கு, ரைட்டா? மெயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிமெயில் மட்டும் இல்லை. ஜிமெயில் சொல்கிறது ஒரு கம்பெனி நமக்கு தந்திருக்கிறது, அப்படின்னா கூகுளால் தந்திருக்கக்கூடிய மெயில். இது தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம காசு கட்டி யூஸ் பண்ணக்கூடிய மெயில்ஸ் இருக்குது, நமக்கு ஃப்ரீயாக தரக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, சரியா? சில இடங்களுக்கு நம்ம காசு கட்டியெல்லாம் யூஸ் பண்ணணும், அப்படியும் மெயில் இருக்குது, ரைட்? அப்படியும் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, இல்லைன்னு இல்லை, ரைட்? ஜிமெயில், அவுட்லுக்னு சொல்கிறது மைக்ராசாஃப்ட், ரைட்டா? அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இமெயில்ஸ் இருக்குது, ரைட்? யாஹூ மெயில்ஸ் ஃபேமஸ், ரைட்? கூகுள் மாதிரியே ஒரு இதுதான். முன்ன வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே யாஹூ தான் யூஸ் பண்ணது, இப்போ தான் எல்லாரும் கூகுளுக்கு யூஸ் மாறினாங்க, ரைட்டா? அதில் சில அவங்களோட
இவங்களோட கவர் பண்ணக்கூடிய ஏரியாஸ் அதிகமாக இருந்தது. யாகூட அப்படி இல்லை, ரைட்டா? அதனால யாகு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ரைட்? பட் அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸில் யாகு கொஞ்சம் டிமாண்டாக தான் போய் கொண்டு இருக்கு, ரைட்? ஓகே. அப்போது இந்த மாதிரி அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இமெயில் அக்கௌண்ட் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, சரியான முறையில் இமெயில் அக்கௌண்ட் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணிவிட்டு அதில் எப்படி 2 ஃபேக்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அதெல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது, ரைட்? இதெல்லாமே நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். சரியா? சேஃபான முறையில் நம்ம எப்படி இமெயில் அனுப்புறது, இமெயிலில் சிசின்னா என்ன, ரைட்? சிசி வைக்கிறது எப்படி, இதெல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ரைட்? பிளைண்ட் கார்பன் காப்பின்னா என்ன, ரைட்? கார்பன் காப்பின்னா என்ன, சிசின்னு சொல்கிறது கார்பன் காப்பி, பிளைண்ட் பிசிசின்னு சொல்கிறது பிளைண்ட் கார்பன் காப்பி, ரைட்? ரைட்? இவங்கெல்லாம் இதெல்லாம் என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட்? நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனியில் இப்போ இன்னைக்கு கூடி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு கம்பெனியில் என்ன சொல்கிறது, உங்களோட வேலைகளை கண்டினியூ பண்ணிடலாம், ரைட்? நார்மல் சின்ன இடங்கள்லாம் வாட்ஸ்அப் எல்லாரும் போல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் இமெயில் மூலமாக தான் எல்லாமே உங்களோட லீவ் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறோன்னா இமெயில் மூலமாக தான் நீங்கள் பண்ணணும், ரைட்? அப்போது அதுக்குரிய இமெயில்ஸ் எப்படி நீங்கள் இதாக்குறது, ரைட்? அப்போது அதில் வச்சு நீங்கள் சிசி வைக்கிறேன்னு என்ன, பிசிசின்னு என்ன, ரைட்? இதில் பார்த்தீங்கன்னா விளக்கங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன், ரைட்டா? அப்போ அதில் இமெயில் பற்றி நிறைய வீடியோகள் நம்ம கதைப்போம். அட்டாச் பண்ணுறதை பற்றி, ரைட்? அப்படி எல்லாமே நம்ம பார்ப்போம், ரைட்? பொறுமையாக டைம் எடுத்து இந்த சப்ஜெக்ட் அப்புறம் கரெக்ட் பண்ணுவோம், ரைட்? இப்போ ஹார்ட்வேர் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்டு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இன்டர்நெட்ன்ற சப்ஜெக்ட்டும் நம்ம இமெயில்ன்ற சப்ஜெக்டையும் நம்ம வந்து செப்பரேட்டாக காய்க்கப்படும். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏஐ அப்படின்ற நேரத்தில் ஏஐ பேசிக், ரைட்டா? ஏஐ பேசிக் அப்படின்ற நேரத்தில் வாட் இஸ் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா என்ன, ரைட்? ஹவு இட் ஒர்க், அது எப்படி ஒர்க் பண்ணுது, ரைட்? அந்த பேசிக்கில் இருந்து டைப் ஆஃப் ஏஐஸ், ரைட்? டெய்லி லைஃப், நம்ம டெய்லி லைஃபுக்கு ஏஐ என்ன மாதிரியெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணலாம், ரைட்? அதில் பெனிஃபிட்ஸ் என்ன மாதிரி இருக்குது, ரைட்? இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன், சரியா? ஜென்ரேட்டிவ் பர்சன், ரைட்? அதெல்லாமே நம்ம கைப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு 4 கிளாஸஸ் மாதிரி போகக்கூடிய பாட்டில் தான் இருக்குது, ரைட்? 3 to 4 கிளாஸஸ் மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணுறேன், ரைட்டா? அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐயில் வச்சு நம்ம வந்து பேசிக்காக நம்ம வேர்டில் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற நேரத்தில் நமக்கு கிரியேட் பண்ணக்கூடிய நிறைய எம்சிக்யூஸ்லாம் இருக்கலாம், ரைட்? ஸ்டடி பிளான்ஸாக இருக்கலாம், ரைட்? நம்ம லைஃப் பிளான்ஸாக இருக்கலாம், ரைட்? நிறைய பிளான்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்குரிய ப்ராம்ப்ட் எல்லாம் எப்படி நம்ம போட்டு செஞ்சுக்கிறது. அடுத்த லெட்டர் ரைட்டிங், நமக்கு தேவையான லெட்டர்ஸ், இமெயில், இப்போ நான் சொன்னேன் ஒரு லீவ் லெட்டர், ஒரு லீவ் இமெயில் நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான பேசிக் பார்ட்டில் இருந்து அதுக்குரிய சப்ஜெக்ட், ரைட்? லிசன்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்குரிய ஏஐ, ரைட்? அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு டிசைனிங் பார்ட்டுக்குரிய எப்படி நம்ம ஏஐ யூஸ் பண்ணுறது, ரைட்? என்ன மாதிரியான ஏஐ டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், ஃப்ரீயாக யூஸ் பண்ணி எப்படி எப்படி நம்ம செய்து நம்ம இந்த மாதிரி செய்யலாம், ரைட்? ஃபேஸ்புக் போஸ்ட் டிசைன் பண்ணுறதுக்கு, ரைட்? யூடியூபுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ், ரைட்? நீங்கள் யூடியூப் சேனல் ஒன்று செய்கிறேன்னா என்ன மாதிரி நீங்கள் செஞ்சு எப்படி செய்யலாம், ரைட்? அதெல்லாமே நான் வந்து ஏஐ மூலமாக யூஸ் பண்ணக்கூடிய விடயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன், ரைட்டா? பேசிக் போஸ்ட் லோகோ ஐடியாஸ், ரைட்? இதெல்லாமே வந்து நம்ம பேசிக்காக ஏஐ மூலம் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்றது இதில் காய்ப்போம், சரியா? அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ நம்ம ப்ராஜெக்ட் ஒன்று காய்ப்போம், ரைட்டா? அதே போல் மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன், சரியா? அதே போல் ஜெமினை, ரைட்? ஜெமினியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா இருக்குது, ரைட்டா? கூகுளில் ஜெமினை, அதில் ஃப்ளோவாக இருக்கலாம், ரைட்? நானோ பனானாவாக இருக்கலாம். இவங்களெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இல்லை என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, ரைட்? இதெல்லாமே நம்ம காய்ப்போம், சரியா? அண்டு ஏஐ எத்திக்கல்ஸ், ரைட்? எத்திக்கல்ஸ் எப்படி இருக்குது, ரைட்? இதெல்லாமே நான் உங்களுக்கு டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன், ரைட்? அப்போது இதெல்லாமே நம்ம ஏஐ பற்றி உங்களுக்கு பேசிக்கான ஒரு மெயின், நான் பேசிக்னு சொல்கிறது உங்களோட வேலைகள் எல்லாம் டே டு டே ஒர்க்ஸை உங்களுக்கு அழகான முறையில் செய்யக்கூடிய மாதிரியான ஏஐயை நீங்கள் யூஸ் பண்ணி என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றதும் இதில் நம்ம முழுமையாக கதைப்போம், சரியா? இது நான் இப்போ பெருசாக டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகல, பட் நம்ம கிளாஸில் வச்சு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன், சரியா? ஒவ்வொரு பாட்டையும் தெளிவான முறையில் நம்ம கைப்பற்றக்கூடிய ப்ராம்ப்ட்ஸ் எப்படி, ரைட்? நமக்கு என்னென்ன ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி எப்படி செய்யலாம், சரி? இதெல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன், ரைட்? சாட் ஜிபிடி மட்டும் இல்லை, நம்ம மற்ற ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், சரி? ப்ராம்ப்ட் ரைட்டிங் பற்றி, ரைட்? எஜுகேஷன் பக்கத்து தான் நம்ம அதிகமாக இதில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன், சரி? இதுதான் நம்மளோட சிலபஸ், சரியா? இந்த சிலபஸில் இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் கொஞ்சம் பாட்டாக மூவ் பண்ணி காட்டினேன், ரைட்டாக? டைம் எடுத்து சில விடயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன், சில விடயங்களை கொஞ்சம் குயிக்காக காட்டிட்டு போனேன், சரியா? இதுதான் நம்மளோட சிலபஸாக இருக்கும். அண்ட் இந்த சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு 3 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம், சரி? 3 மந்த்தில் கம்ப்ளீட் பண்ணுவோம். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கிளாஸஸ் நடக்கும், சரி? அப்போது இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்ல இருந்து, ரைட்? பேசிக்ல இருந்து உங்களுக்கு
உங்களோட ஆஃபீஸ் ஒன்றில் போயிட்டு ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கிற நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை உங்களுக்கு நான் எனி டைம் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸை கேட்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? அண்ட் அதே போல் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கோர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகும் உங்களுக்கு எனி டைம் என்னைய கான்டாக்ட் பண்ணி சரியா உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். அண்ட் அதே போல் இதில் இன்னொரு இது என்னென்னா, நம்மளோட ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு தான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு சம்டைம்ஸ் சிலவங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போனேன் சில சில பிரச்சனைகள் வந்து சம்டைம் கண்டினியூ பண்ணிக்கலாம் முடியாமல் போகலாம். சரியா தான் ஆஃபீஸ் ஒர்க் அப்படி இப்படி வரலாம். அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் இந்த பேட்சுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணினீங்கன்னு சொன்னால் அடுத்த பேட்சுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி விடுவோம். சரியா? அடுத்து அதுக்கு பிறகு ஜாயின் வரக்கூடிய அனைத்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கோர்ஸுக்கும் உங்களை வந்து நம்ம ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு மறுபடியும் பேமெண்ட் எல்லாம் எடுக்க மாட்டோம். ரைட்? ஒன் டைம் தான் நம்ம வந்து கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறது. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து எங்களோட மைக்ரோ ஆஃபீஸ் கோர்சஸ்க்கு வேண்டியளோ ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம். நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னு சொன்னால் ஜாயின் பண்ணி விடுவோம். ரைட்? அதே போல் நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம பழைய பேட்ச் குரூப்பில் போடுவோம். ரைட்? புதிய குரூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். விருப்பமானவங்க ஜாயின் பண்ணுங்கன்னா ரைட் அது நம்ம ஆட் பண்ணி விடுவோம். அதில் இஷ்யூ ஒன்றும் இல்லை. அண்டு லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கோர்ஸாக இருக்கும். ரைட்? நீங்கள் லைஃப் டைம் உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை வந்து என்னோட வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். சரி? அண்டு அப்போது இதுதான் நம்மளோட சிலபஸ். அண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? சிக்கல்கள் இருக்கா? இருந்தா கேட்கலாம். நம்மட இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்த கிளாஸ் எதிர் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி ரைட்டா? 19ஆம் தேதி இரவு 8 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். சரியா? 19ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்மட ஸ்டார்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு அந்த கிளாஸ்க்கு ஜாயின்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா, நான் நம்மட வாட்ஸ்அப் குரூப்ல எங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ரைட்டா? பேமெண்ட் டீட்டெயில்ஸையும் அண்ட் ஷேர் பண்ணி விட்டேன். அப்போ உங்களுக்கு அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு, நீங்க எங்களுக்கு ஸ்லிப்ப வாட்ஸ்அப் பண்ணணும் ரைட்டா? ஸ்லிப்பை வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்பர் உங்களுக்கு தெரியும். ரைட்? நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரைட்? இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நான் உங்களை வந்து செப்பரேட்டாக டிஃப்ரெண்ட் ஒரு குரூப் ஒன்று நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம். ரைட்? இந்த ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் குரூப் ஒன்று. அந்த குரூப்பில் உங்களை நான் ஜாயின் பண்ணுவேன். அந்த குரூப்பில் தான் நம்ம அதுக்கு ப்ரோ செய்யக்கூடிய எல்லா கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே அந்த குரூப்பில் தான் ஷேர் பண்ணப்படும். சரியா? அப்போது எதிர்வரக்கூடிய 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதுக்கு ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒரு நான் டேட் டைம் எல்லாம் போடுறேன் ரைட்? அந்த டைமுக்கு முன்னாடி நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஸ்லிப்பை வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களை அந்த குரூப்பில் நான் செப்பரேட்டாக ஜாயின் பண்ணி விடுவேன். அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் ரைட்டா? இப்போ நிறைய பேருக்கு சிக்கல் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் எப்படியுமே பேசிக்காக உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கும். ரைட்? அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். சரியா? உங்களுக்கு எங்கேருந்து இந்த ஆஃபீஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ரைட்? இதெல்லாமே நான் கைட் பண்ணுவேன் ரைட்டா? பெர்ஃபெக்ட்டா பேசிக்லேருந்து முழுமையாக நான் கைட் பண்ணுவேன் ரைட்டா? அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் எல்லாம் வேற வச்சிருக்கேன் ரைட்டா? அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் நானும் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். எப்படி நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது, இது எல்லாமே நான் உங்களுக்கு கைட் பண்ணி தரேன். ஆஃபீஸ் பேக்கேஜ் ரைட்? அண்ட் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்ல சார், சூப்பர். ரைட், தேங்க் யூ. ரைட், ஓகே. அப்போ உங்களுக்கும் அந்த சிலபஸை பாருங்க ரைட்? ஆனால் சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அப்போது அந்த இமேஜை பாருங்க அண்ட் பார்த்துட்டு சரியா இந்த சிலபஸே தான் ரைட்டா? உங்களுக்கு கோர்ஸ்க்கு ஜாயின்ட் ஆகிறது இந்த சிலபஸ் உங்களுக்கு வொர்த்தா இருந்தால் மாத்திரம் ரைட்டா நீங்கள் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். சரி? அதுக்காக வேண்டி தான் நான் சிலபஸை மோஸ்ட்லி எக்ஸ்பிளைன் பண்ணது ரைட்டா? நம்ம ஒளிச்சு மறைச்சு எதுவுமே செய்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு வொர்த்தா இருந்தா மட்டும் ஜாயின் பண்ணி செய்யலாம். இல்லாட்டி நம்ம இப்படிதான்ட்டு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இடையில சிலபஸ காணாம போனா பிரச்சனை ஆகும். சிலபஸ் உங்களுக்கும் கையில இந்த சிலபஸ் அப்படியே கோர்ஸ் நான் போடுவேன். ரைட்? இதே சிலபஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் 100க்கு 100 நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இதை விடவும் சம்டைம்ஸ் சில விடயங்கள் ஆட் பண்ணியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரைட்? சிலபஸ் கட்டாயம் ஷேர் பண்ணப்படும். ஏன்னு சொன்னா, சிலபஸ் ஷேர் பண்ணாம நமக்கு கிளாஸ் செய்ய இயலாது. அப்படி செஞ்சா அது உங்களுக்கு விளங்கும். ரைட்டா? என்ன ஏதோ ஒண்ணு காய்ச்சாரு, ஏதோ ஒண்ணு முடிச்சாருன்னு. ரைட்டா? ஓ சப்ஜெக்ட்ல நான் மெயினா இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தது சிலபஸ் தான். ஏன்னு சொன்னா இந்த சிலபஸ உங்களுக்கு என்ன செய்ய போறோம்ன்றத மட்டும் உங்களுக்கு தெளிவா காட்டிடுறேன் அதுக்காண்டி. ஓகே. அப்போ நம்ம வந்து இதோட இந்த சப்ஜெக்ட்ட நிறுத்துறேன். ரைட்டா? இன்னைக்கு கிளாஸ் இதோட நான் நிறுத்திக்கிறேன். சரி, உங்களோட பொறுமதியான நேரம் ரைட்டா? அ வொர்க் பண்ணிட்டு வந்து டயர்ட்ல இருப்பீங்க. ரைட்? அந்த மாதிரியான உங்களோட பொறுமதியான நேரத்த
இந்த ஃபர்ஸ்ட் டே ஃப்ரீ செமினாருக்கு வேண்டிய ஒதுக்கி நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு உங்கள் அனைவருக்கும் கனடியன் காலேஜ் சார்பாக நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. குட் நைட் எவ்ரி ஒன். Good night.